இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 காரியங்கள் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஒன்று, நம் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். யோவான் 14:27 சொல்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுப்பதற்கு பெயர் சமாதானம் அல்ல, இன்பம், மகிழ்ச்சி, ஆசையை நிறைவேற்றுகிற காரியங்கள் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் இவை இருந்தும் மனிதன் அநேக நேரங்களிலே தன்னுடைய வாழ்வை தவறாக முடித்துக் கொள்கிறான். தான் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். ஆனால் சமாதானம் என்பது பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம். தேவன் நம்மோடு இருக்கும்போது அவருக்குள்ளான சமாதானம் நம்மிடத்தில் இருப்பதினால் பாடுகள் நம்மை மேற்கொள்ள முடியாது, இழப்புகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலுமான பரிசுத்தம், பரலோகத்திற்கு செல்லக்கூடிய பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆம், இந்த உலகத்திற்கு பின் நாம் தேவனை தரிசிப்போம். யார் தரிசிக்க முடியும்? பரிசுத்தம் உள்ளவர்கள். நம்முடைய வாழ்விலே பரிசுத்தத்தை கொடுக்கிறவர் சமாதானத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து தானே. பல இடங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் போதும், ரோமர் 16:20 சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கும், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தான் கொடுக்கிற அசாதாரணமான சூழ்நிலைகளை மாற்றுவார். அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. சமாதானத்தின் தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். உலகத்தில் பணம், பொருள், பொன் எல்லாவற்றையும் ஏதோ ஒரு வழியில் சம்பாதித்து விடலாம். ஆனால் சமாதானம் இயேசுவினிடத்தில் மாத்திரமே. அவர்தான் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சமாதானம் நம் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த பகுதியிலே எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் வருவார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. மறந்துவிட வேண்டாம். உலகத்தில் ஏதோ நான் எந்த ஒரு குறைவில்லாத வாழ்க்கை வாழ்கிறேன், நான் குடிக்கவில்லை, நான் வெற்றிலை போடுவதில்லை, பீடி சிகரெட் கிடையாது, எந்த போதைப் பொருள் பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு இல்லை என்றால் நம்முடைய வாழ்வை வெறுமையானது. அவர் சீக்கிரம் வருகிறார், நம்மை அழைத்து செல்வார். உங்களை அழைக்கிறவர் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5:24. எதற்காக அழைக்கிறார்? நானும் நீங்களும் பரலோகத்தின் பிள்ளைகளாகும்படி அழைக்கிறார். அதற்கு குற்றமற்ற வாழ்க்கை, இந்த உலகத்தில் உண்மையுள்ள வாழ்க்கை. மோசேயை பார்த்து ஒரு நாளில் சாட்சி சொல்கிறார், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். நம்மை குறித்தும் ஒரு நாளிலே இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு சாட்சி சொல்வார். குற்றமற்றவன் என்று சொல்ல வேண்டும், பரிசுத்தம் உள்ளவன் என்று சொல்ல வேண்டும்.
உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று சொல்ல வேண்டும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் சமாதானத்தை தருவார், உலகத்தில் நம்மளை பரிசுத்தமாய் காத்து கொள்வார். அவர் வரும்போது நம்மை குறித்து சாட்சி சொல்வார், குற்றமற்றவர்கள் என்று. அப்படி ஒரு உயர்ந்த மேன்மையான வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, சமாதானத்தோடு இந்த உலகத்தில் ஜீவிக்க, பரிசுத்தமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ, உம்முடைய பார்வைக்கு குற்றமற்ற நீதியுள்ள உண்மையுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.